தவம், அதை கற்பிப்பது அறம். அறம் செய்ய பணித்த தாத்தாவின் புகழ் பாட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள். எதிர்கால இந்தியாவை வகுப்பறை தீர்மானிக்கிறது என்பார்கள். அப்படி வகுப்பறைகளை தீர்மானித்த பெருந்தலைவன் கிங் மேக்கர் ஐயா காமராசவின் பெரும் நினைவை போற்றி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களின் சூழலியல் பேராசிரியர் அண்ணன் செந்தமிழ் சீமான் உள்ளிட்டவங்க அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். காமராசு என்ற ஒரு பெருந்தலைவன் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் இன்று கல்வி நமக்கு இல்லை. ஏறக்குறைய மூடப்பட்ட பள்ளிகள் 4000, புதிதாக திறந்த பள்ளிகள் 12,000, 16,000 பள்ளிகளை திறந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை அவன் போதித்தான். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது, இன்று தமிழ்நாட்டில் உள்ள சூழலை பார்க்கும்போது, மாணவர்களும் இளைஞர்களும் எதை நோக்கி போகிறார் என்று பார்க்கும்போது, இன்னும் ஐயா காமராசின் தேவை இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஐயா காமராசை பற்றி கவிஞர் கண்ணதாசு சொல்லுவான், பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி, அது பாலுக்காக அளவில்லை, பள்ளிக்கூடத்துக்காக அழுதடி, படிப்புக்காக அழுததடி, ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டு மனம் பதைத்ததடி, வருங்கால பிள்ளைகள் தற்குறியாக வாழ்வார்கள் என்றதடி. அப்படி தற்குறி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குத்தான் பெருந்தலைவர் காமராசு இருந்தார். பெருந்துயரம். அவர் அகற்றப்பட்ட நாள் தான் தமிழ்நாட்டின் இருள் சூழ்ந்த நாள். தமிழர்கள் இளர்களே மூலக்கூடிய ஒரு நாளை உருவாக்கியது. என்று அவரை நீங்கள் தோற்கடித்தோமோ, என்று நாம் அவர்களை தோற்கடித்தோமோ, அன்று விழுந்தது இந்த தமிழினம். இன்று வரை எழவில்லை. 1-2 அணைகள் அல்ல, நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவன். அதை ஏற்று நடந்தார் ஐயா பெருந்தலைவர் காமராசு. ஏறக்குறைய சிறியதும் பெரியதுமே 17 அணைகள் இங்கே கட்டினார். ஆலியாறு, சோலையாறு, திருமூர்த்தி, மணிமுத்தாறு, கோமிகை, கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி, குந்தா, இப்படி ஏறக்குறைய 17 அணைகள். ஆனால் அந்த திராவிட நாய்கள் அணைகள் கட்டவில்லை, மாறாக இணைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். இணைகளை துணைகளை தான் இந்த திராவிட பதர்கள் கட்டினார்கள். இவர்களை ஒழிக்க வேண்டும். ஏறக்குறைய திராவிடத்தை கொண்டு புதைத்து அதில் ஒரு கள்ளி செடியை வைத்து நட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தற்குறி வந்து விழுகிறான். இங்கே தமிழ்நாட்டின் தற்குறியின் தலைநகரம் பனையூர் என்கிறார்கள். பனையூர் என்கிறார்கள். எந்த அரசியல் புரிதல் இருக்கு? கரூர் நிகழ்ச்சி பார்க்கிறோம், கொடுந்துயரம். அதனை உளவுத்துறை ஐயா கூடுதல் டிஜிபி சொல்கிறார் டேவிட் ஆசீர்வாதம், நாங்கள் 10,000 பேர் வர எதிர்பார்த்து 500 பேர் நிறுத்தினோம். ஏன்டா இளவு உங்களுக்கு தெரியும் தானே? அவன் தொடர்ச்சியாக எல்லா கூட்டத்திலையும் 40 பேர், 50 பேர், 4 பேர், 5 பேர் மயக்கமளிக்கிறார்கள், இறந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்க உளவுத்துறை? உங்கள் உளவுத்துறை தோல்வியின் காரணம் தான் கரூர் மரணம். தன் தொண்டர்களை இறந்து விட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை கேட்கிறார், பார்க்கிறார், வாய்மூடி மௌனியாக கடக்கிறான் ஒரு தலைவன். அவனா தலைவன்? தமிழ் சமூகம் சினிமாவின் மாயிலிருந்து விடுபடவில்லை. அன்பான உறவுகளே, இவர்களை கொன்று புதைக்காமல் நமக்கான விடுதலை இல்லை, விடியல் இல்லை. தற்கொலை. அது பாருங்களேன், என்ன பேசுறேன்னு தெரியல. எந்த கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. ஒரு திரை கவர்ச்சி போதும். தமிழ்நாட்டு ஆளணுமா திரை கவர்ச்சி போதும். எந்த ஒழுங்கும் இல்லை. எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை, இந்த மேடையின் மூலியமாக கல்வி கண் திறந்த காமராசு நினைவை போற்று இந்த மேடையில் இருந்து உங்களுக்கான ஒரு கோரிக்கை. மரியாதைக்குரிய சிவகார்த்திகேயன் அவர்களே, சேதுபதி அவர்களே, விஜய், அஜித் அவர்களே, ஐயா ரஜினிகாந்த் மருமகன் ஐயா அவர் பேர் என்ன, தனுஷ் அவர்களே, ஐயா டி ராஜேந்திரன் சிம்பு அவர்களே, இனியாவது உங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை செறிவுமிக்க பிள்ளைகளாக, ஆளுமையுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கள். தற்குறியா வந்து நிற்கிறான், வாரம் தட்டுறோம் தூக்குறோம், இதை தான் பேசுறான் தாவக்காரன் பூரா. தட்டுறோம் தூக்குறோம், ஓட விடுறோம், பறக்க விடுறோம், இதைத்தான் பேசலாம். அந்த 4 வார்த்தையை தாண்டி ஒண்ணுமே இல்லை. தற்குறிகள் சாம்ராஜ்யம். இந்த சமூகத்தில் அகற்றப்பட வேண்டிய விஷச்செடிகள். அதை அகற்றாம இங்க ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாருங்க, கொண்டு போய் நீங்க அப்படியே 10 லட்சம் பேரை சாவுனா சாவாம போல் இருக்கு.
இந்த மந்த கூட்டம் விடுதலை பெற வேண்டும். இந்த மந்த கூட்டம் சிந்திக்க வேண்டும். இத்தனாயிரம் பள்ளிக்கூடை திறந்தான் காமராசர். அந்த காமராசரை நாடார் சங்க தலைவராக்கி வச்சிருக்க. சொத்தை நாடார், சொந்ததனை நாடார், பெற்ற அன்னை தன்னை நாடார், புகழு நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்றை நாடிய நாடார். காமராசரடி நாடார் என்றால் ஹுமாயூன் நாடார் தான்டா. நானும் நாடார் தான். என்ன நீ சுருக்கிற? எங்களை எல்லா தமிழ் முன்னத்தியார்களை சாதி கூட்டுக்குள்ள சுருக்கி வச்சுட்ட. அடையாளம் தெரியாத நீ உதிரிகளை மாத்தி வச்சுட்ட. இதெல்லாம் உடைச்சி தகர்த்து ஒரு கோட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் தான்டா அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் தான்டா. வேற யாரு இருக்கா? இது அரசியல் மேடை அல்ல, ஒரு மாலை நேர வகுப்பு. இங்க சைக்காலஜியில் காசு எடுப்பான் சீமான், எக்காலஜியில் காசு எடுப்பான், எக்கனாமிக் எடுப்பான், எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் கீழே வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பான உறவுகளே, வகுப்பறை கல்வி என்பது வயிற்றுக் கல்வி, பிழைப்புக்கான கல்வி. வகுப்பறை கடந்து கற்கும் மொழி வாழ்க்கைக்கான கல்வி. ஒரு கல்வியில் நீங்கள் வாழலாம், மறுகளில் வளரலாம் என்ற இரண்டு கல்வியும் போதிக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. ஐயா, வேற நம்ம இந்த நாட்டின் சட்டமேத புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு PhD கைடு, அவர் பேர் ஜான் டூயி, பேராசிரியர் ஜான் டூயின்னு சொல்லிட்டு, அவனே 64,000 புத்தகத்தை படுத்த மாமேத, அவனோட PhD கைடு அவர் சொல்றாரு, இஃப் யுவர் எஜுகேஷன் டஸ் நாட் டீச் யூ டு ரெசிஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அநீதிகளுக்கு எதிராக முழங்கக்கூடிய ஒன்றை கற்றுத்தராவிட்டால் இட் ஹஸ் ஃபெயில்ட், அந்த கல்வி தோற்றுவிட்ட கல்வி என்கிறார்கள். 50 ஆண்டு காலம் இந்த திராவிட பதர்களை உருவாக்கிய கல்வி முறையில் படித்த பிள்ளைகள் தான் தற்குறிகளாக விஜய் பின்னாடி ஓடுறான். என்ன தெரியாது, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறான், கொடிகம்பரத்தில் ஏறான், மரத்துல ஏறான், மட்டையில ஏறான், கீத்துல ஏறான், விளக்கமார் குச்சியில ஒருத்தன் ஏறான். இந்த அளவுக்கு அறிவு இருக்கு பாரு, விளக்கமார் குச்சியில ஏறான். இப்படி இந்த சமூகத்தை அப்புறப்படுத்தி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாம் தமிழராக ஒன்றிணைவை தவிர வேறும்ல. அரசியல் அதிகார பசியோடு நிற்கிற பிள்ளைகள், எங்களுக்கான அதிகாரத்தை நீ தா, அனைத்தை நாங்கள் சரி செய்கிறோம் என்கிறோம். அதிகார பசி தேவைப்படுகிறதுங்க. இந்த பதர்களை திராவிட இந்த என்ன நடிப்பு பாருங்க, அதுல ரொம்ப சில்லறத்தனமா இல்ல, எங்களுக்கு திமுக ஆயிருக்கு, திமுக கூட நம்ம ஊரை போட்டு அடிக்கலாம், எப்போ வேணாலும் அடிக்கலாம். அடிக்க வேண்டிய ஆள் இந்த தற்கொலை தலைநகரம் பனையூர் பங்களா அதிபதி தான், இவர் தான் ஓடுறான் பாருங்க. ஓட்டம் ஒரு வழக்கு தான். ஐயா புஷி ஆனந்தம், ஆதவ அர்ஜுன் ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம். அந்த ஓட்டம் பெரும் ஓட்டம். என்ன நீ எத்தனை வழக்கு நீ சந்திப்ப? நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒருத்தரும் சரி, வேற எந்த கட்சியில உள்ள 1000 பேரும் சரிடா. காரணம் இது புலி தன்னை தனித்து உணரக்கூடிய, தனித்த தத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு புலி. தத்துவம் தடமாடாமல் நிற்கிற ஒரு கட்சி, தத்துவத்தின் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை அண்ணன் சீமான் நலத்தில் உருவாக்கி வச்சிருக்காரு. கண்ணியமாக பேசுறதுக்கு, கௌரவமாக பேசுறதுக்கு, மேன்மையா பேசுறதுக்கு, இந்த சமுதாயம் மேம்படும் என்பதற்கு பேசுவதற்காக தான் இந்த அரசியல் பயணத்தை அண்ணன் செந்தமிழ் சீமான் தொடங்கிறார். அவர் போகாத கட்சி இல்லை, அவர் பார்க்காத கட்சி இல்லை, அவர் பேசாத பேச்சு இல்லை. இறுதியாக அவர் தான் நினைத்தார், இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் பிளந்து சாதி சமூகமாக பிளந்து கிடக்கூடிய தமிழ் சமூகத்தை பிணைக்கிற ஒரு கருவியாகத்தான் அண்ணன் சீமான் நாம் தமிழர் என்ற ஒரு அடைச்சொல்லை இங்கே ஏற்படுத்தி உருவாக்கினார். இன்னைக்கு பெருந்தலைவர் புகழை யாரு பாடுறா? நீ பெருந்தலைவர் புகழை நீங்க வச்சு பெருந்தலைவர் காமராஜ் எங்களோட கொள்கை தலைவர் நீ சொல்றிய, நீ எத்தனை பேர் அன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் டிவிக்கு வந்த எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்கு புகழ் வணக்கம் செத்து போன உன்னோட 41 பேருக்கு எத்தனை பேர் டிவிக்கு கொடியா போத்தி நீ அஞ்சலி செலுத்தின? ஒரு புள்ள நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் மரணிச்சால ராணுவ ஒழுங்கோட மரியாதை செஞ்சு அடக்கம் என்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்க நாங்க போனோம் கரூருக்கு, ஒரு பய வரல. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பிரதமர் எல்லா பேரும் டிவிகளை செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஒருத்தர் நாங்க தான் போய் நின்றோம். இந்த அண்ணன் சீமானும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் தான் நின்றோம், வேற யாரும் அல்ல. கேள்வி கேட்கிறாங்களாமா, லாஜிக்கா கேட்கிறாங்களாமா. இங்க எத்தனை பேரோட அடிக்கிறது, ஒவ்வொரு ஓட்டையா அடைக்க ஒன்னா ஒவ்வொரு பொந்துலையும் வந்துகிட்டு இருக்கு. அத்தனையும் அடிச்சு உடைக்கி அத்தனை ஓட்டைகளும் அடைத்து தமிழ் தேசிய அரசியலை வென்றடிக்கக்கூடிய தேவை இருக்கான்பான உறவுகளே. இதற்கெல்லாம் ஒரே வாய்ப்பு தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள், அத்தனையும் சரியாகிவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். பெருந்தலைவர் காமராசுக்கு புகழ் வனத்தை செலுத்தி தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நிகழ்த்தியவைகள் மறந்து போகும் பொழுது, மறைக்கப்படும் பொழுது அதை நினைவுபடுத்த வேண்டியது